என்னோட இந்த பயணம் 4 மணிலிருந்து தொடர போகுது. நான் வேட்டையாட வந்த மீன் ஒரு ரிவர் கிங் அப்படின்னு எங்கள் தாத்தா என்கிட்ட அடிக்கடி சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருந்தார். உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சுறுத்த வகையில் இருக்கும். இதுக்கு பெரிய பெரிய பற்களும் இருக்கும். இந்த மீனை தமிழில் விரால் மீன்னு சொல்லியிருந்தாங்க. முன்னோர்கள் காலத்தில் இது ஒரு பாம்பு தலை மீன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆங்கிலத்தில் இந்த மீனோட பெயர் ஸ்னேக் கேட் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. காலங்கள் போக போக ஏரியில் வாழ்கிற மீன்கள்லேயே விலை அதிகமாக போகக்கூடிய மீன் இந்த மீன் தான். என்னுடைய கிராசிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுடைய ராடை நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா மீன் மாட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு பொறுமை, கவனம், அதை விட ரொம்ப 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 முக்கியம் பொறுமை தான். ஒரு மீன் பிடிக்க 1லேருந்து 50 இல்லைன்னா ஒரு 100 தடவையாவது நீங்கள் கிராஸ் பண்ணி ஆகணும். மீன் மாட்டவே இல்லைன்னு நீங்கள் சோர்வடையக்கூடாது. நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க, உங்கள் உடம்பு களைப்பாயிடும். இப்போ ஒரு மீன் வருது, அடிச்சிருச்சு. ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. மாட்டுச்சுன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், மாட்டலைன்னா உங்களுடைய துரதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஒரு இடத்துல நீங்கள் போடாமல் பல இடத்துல மாற்றி மாற்றி போடணும். நான் உடஞ்சி போகவே மாட்டேன். ரொம்ப கடுப்பாக இருந்தது. நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டே இருக்கணும். 1 2 3 4லாம் கணக்கே இல்லாமல் நீங்கள் போட்டுகிட்டே தான் இருக்கணும். இப்போ பொறுமையாக ரிட்ரீவ் பண்ணிட்டு வரேன். இந்த இடத்துல அடிச்சிச்சு. ஆனால் அது அடித்தாலும் அது கரெக்டாக பிடிக்கல. அதுக்கு என்னமோ தெரியல, சும்மா விளையாட்டு கூட தட்டிட்டு போயிருக்கலாம். என்னை பொறுத்தவரை அது ஒரு குட்டி மீன் நினைக்கிறேன். அடுத்த இடம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே ஒரு இடத்துல வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த வேலைக்கே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அடுத்த வேலையை தேடி நீங்கள் போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடிச்சது இந்த வாட்டி மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த தப்பு நீங்கள் யாருமே பண்ணக்கூடாது. ஏன் நடந்துச்சு அப்படின்னா அது மீன் வாயில் பிடிச்சது. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டைம் கொடுத்து இழுத்ததுனால அது சரியாக மாட்டலை. கண்டிப்பாக மாட்டுன்னு எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. என்னுடைய பொறுமையை அது ரொம்ப சோதிக்குது. கரெக்டாக மணி 12க்கு மேலே இருக்கும். இன்னும் நான் எதுவுமே சாப்பிடலை. இந்த மாதிரி நீங்கள் தவளையை தண்ணியில் போடும்போது அந்த ரப்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற தண்ணீர் வெளியே வரும். தவளை முழுகாமல் மேலேயே வர்றதுக்காக இது ஒரு சின்ன டெக்னிக். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் ஃபாலோ பண்ணிட்டு வருது. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா தெரியுது. திருப்பியும் போடுறேன். இந்த வாட்டி அது கண்டிப்பாக மாட்டோன்னு எனக்கு தெரியுது. அடிச்சிச்சு. ஓ மை காட், இந்த வாட்டியும் அது சொதப்பல்ல முடிந்தது. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். கிடைக்கலன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள்
மீனே கிடைக்கலனாலும் உங்களுக்கு கோபம் மட்டும் வரவே கூடாது. மனுஷன் அவனுடைய ஆயுள் காலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்குன்னு அடிக்கடி எங்கள் முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி களைச்சி போயிருக்கீங்க. இப்போது இந்த இடத்துல மாட்டலை. இப்போது இந்த இடத்துல இல்லைன்ன உடனே நானும் என்னுடைய நண்பர் கோளாறு நண்பரும் அடுத்த இடத்துக்கு பயணம் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஆபத்தான இடம். இந்த இடத்துல நீங்கள் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல பாம்புகள் அதிகமாக இருக்கப்படும். மீன் பிடிக்க போனவங்களில் வருடத்துக்கு 8034 பேர் இறந்து போகிறதாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும். இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஆபத்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கால் வைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் கன்னி வெடி தான். கன்னி வெடின்னு சொல்கிறது இந்த பாம்புகள் மட்டும்தான். பாம்பு நம்மளை பார்த்து பயப்படுது, அதை பார்த்து மனிதர்கள் பயப்படுறாங்க. இந்த இடம் எவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள். நினச்சி பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாம்பு இருந்திருந்தா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும். யாரும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற வழி இல்லை. ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டேன். உணவு இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இந்த மீனை பிடிச்சே ஆகணும்னு என் மனசு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் போட்ட உடனே ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. நான் இதை பிடிச்சிட்டேன். கண்டிப்பாக பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். போயிடாத, வந்துடு. உனக்காக தான் நான் காலையிலேருந்து காத்துட்ருக்கேன். வந்துடுச்சு வந்துடுச்சு இது வந்துடுச்சு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம டீ கடைக்கு போகும்போது கையில் காசே இல்லாமல் ரோட்டில் ஒரு 20 ரூபா கிடைச்சா எப்படி இருக்கும். நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. டீ 10 ரூபா தானே, எதுக்கு 20 ரூபா அப்படின்னு. கூட என்னுடைய நண்பனும் இருக்கான். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப, இந்த சந்தோஷத்துக்காக அளவே இல்லை. ஏன் அப்படின்னா, என்னுடைய பயணம் காலையில் 4 மணிக்கு தொடங்குச்சு. இப்போது மணி கரெக்டாக ஒரு 5 இருக்கும். இது சின்னதாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப பெருசு. எனக்கு கிடைச்ச பரிசு சின்னது தான், ஆனால் என் மனசுக்கு கிடைச்ச பரிசு ரொம்ப பெருசு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் மனசில் ஆசை மட்டும் இருந்துச்சு. அதுதான் ஒவ்வொரு மீன் பிடிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம்.